விம் வெண்டர்ஸ் டைரக்ஷனில் 2023ஆம் வருஷம் வெளியான பெர்ஃபெக்ட் டேஸ் என்ற ஜாப்பனீஸ் டிராமா படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு பிஸியாக ஓடிக்கொண்டிருக்க ஜப்பான் மக்களுக்கு நடுவில் யாருக்கும் பாரமாக இல்லாமல் அமைதியாக அதே நேரம் தனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை அனுபவித்து வாழ்கிற ஒரு டாய்லெட் கிளீனருடைய தினசரி வாழ்க்கை முறையை பற்றி சொல்வது தான் பெர்ஃபெக்ட் டேஸ் படத்துடைய மொத்த கதை. ஆனால் இதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட 2 மணி நேரத்தில் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாங்க. ஏதோ டைம் லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியான காட்சிகளாக படம் முழுக்க இருக்கு. ஏறக்குறைய டாக்குமெண்ட்ரி படம் போல தான். என்டர்டெய்னிங்கான விஷயம் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஹீரோ எதனால் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுத்திருக்காரு? உடம்பு சரியில்லாத அப்பாவை கூட பார்க்க வர மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காவது இருக்குன்னு உட்காந்து பார்த்தா கடைசியில் ஒரு ஃபேமஸான பாட்டை போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்ட இந்த படம் சிறந்த நடிகர் உட்பட 2 விருதுகளை வாங்கியிருந்தாலும் எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. பார்க்குறதா வேண்டாமா என்ற காலை நீங்கள் எடுத்துக்கங்க.